الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا ومولانا محمد عبده ورسوله قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغير بيده فإن لم يستطع فبلسانه وإن لم يستطع فبقلبه وذلك ضعف الإيمان صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு எங்களுக்கு ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தான் இந்த உலகத்தில் தந்திருக்கிறான். இந்த காலம் எவ்வளோ சுருக்கம் என்று சொன்னால், நாங்கள் எங்களோட அன்றாட வாழ்க்கையில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் கால வாழ்க்கை கொஞ்சம் கால வாழ்க்கை கொஞ்சம் கால வாழ்க்கை என்பதாக சொல்கிறோம். காலம் எவ்வளோ சுருக்கம் என்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நாளைக்கு ஆகிரத்தில் மனுஷன்ட்ட கேட்கப்படுமாம், எவ்வளோ காலம் உலகத்தில் வாழ்ந்துட்டு வந்தீங்க, எவ்வளோ காலம் உலகத்தில் வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னு கேட்குற நேரத்தில் மனுஷன் சொல்லுவானாம், ஒரு நாள் அல்லது அரை நாள் வாழ்ந்துட்டு வந்தோம். ஆகிரத்துடைய வாழ்க்கையோட இந்த உலகத்துடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க போகல, இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஒரு நாள் அல்லது அரை நாள் இல்லாட்டி அதுலேயும் கொஞ்சம். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மத்துன்யா ஃபில் ஆகிரா, சொன்னாங்க இந்த உலகத்துக்கும் ஆகிரத்துக்கும் உதாரணம் எப்படின்னு சொன்னா, உங்களோட ஒருத்தர் கடல்ல போயிட்டு அவரோட விரலை கடல்ல தாட்டுறார், கடல்ல விரலை தாட்டி கடல்ல அந்த விரல் பட்ட தண்ணி படுவது, அந்த விரல் எடுத்து போய் பார்க்கிறார். சொன்னார், பல் யங்குர் பிமா யர்ஜி, திருப்பி எடுத்து பார்க்க போக்கல, உங்களோட விரல்ட பட்டிக்கிற தண்ணியை பார்க்கட்டும்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, இந்த விரல்ட பட்டிக்கிற தண்ணிக்கு முன்னால கடலுடைய தண்ணி எவ்வளோ விசாலமானதோ அதே மாதிரி தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஆகிரத்துடைய வாழ்க்கையோட ஒப்பிட போக்கல கொஞ்சம் கால வாழ்க்கை, சுருக்கமான வாழ்க்கை. நாங்கள் தானே சொல்லலாம் கொஞ்சம் 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 கொஞ்சம்னு என்ன கொஞ்சம், கையில் ஒட்டிக்கிற தண்ணியை பாருங்க, பார்க்க ஒட்டிக்கிற தண்ணி எவ்வளோ சுருக்கம் காஞ்சி போயிட்டுரும். ஒரு தண்ணியை விரலை தாட்டி எடுத்தா எவ்வளோ நேரம் வீக்கும் தண்ணி, விரல் எவ்வளோ நேரம் ஒட்டி பட்டிக்கும், விரல்ல ஒட்டி பட்டிக்கிற காலம் குறவு, தண்ணியோட காலம் குறவு. இதே மாதிரி தான் ஆகிரத்தோட ஒப்பிட போக்கல இந்த உலகத்துடைய வாழ்க்கை குறவான வாழ்க்கை, அற்பமான வாழ்க்கை, அழிஞ்சு போகக்கூடிய வாழ்க்கை. ஆகிரத்தோட ஒப்பிட்டு பார்க்க போக்கல. அப்ப தண்ணி எவ்வளோ டைம் விரல்ட ஒட்டிக்கும், கொஞ்சம் நேரம் தான் ஒட்டி கொண்டிருக்கும், காஞ்சிரும் இல்லாட தொடச்சிரும் கொஞ்ச நேரம் தண்ணி. அவ்வளோ அற்பமான கேவலமான சின்ன வாழ்க்கையெல்லாம் தந்திருக்கிறான். அப்போ கொஞ்ச கால வாழ்க்கையை தந்துட்டு அல்லாஹ் தஆலா எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான்? கொஞ்ச கால வாழ்க்கை எங்களுக்கு தந்திக்கிற அமல் இபாதத்தை பார்த்தாலும் கொஞ்சம் அமல் தான். ஏனைய உம்மத்தை மாதிரி பெரிய அமல் இல்லை. ஏனைய உம்மத்துக்கு பெரிய பெரிய அமல், 100 வக்து தொழுவ, 500 வருஷம் நோன்பு பிடிக்கணும், அவங்களோட செலவங்களோட வாழ்க்கை 1000 வருஷம் 800 வருஷம். ஆனால் இந்த உம்மத்துடைய வாழ்க்கை சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன்னா உம்மத்துடைய வாழ்க்கை 60க்கும் 70க்கும் இடப்பட்ட வாழ்க்கை, 60க்கும் 70க்கும் இடப்பட்ட வாழ்க்கை. அதுக்கு மேலே போகிறவங்க கொஞ்சம் பேர் தான். அப்போ 60க்கும் 70க்கும் இடப்பட்ட வாழ்க்கை, கொஞ்சம் கால வாழ்க்கை, கொஞ்சம் அமல். அப்போ என்ன எங்களுக்கு வேலை என்ன? கொஞ்சம் அமல் தான் தந்திக்கிறான். 5 நேரம் தொழுவ, வசதி வாய்ப்போடையும் தான் ஹஜ் செய்யணும், நல்ல பெரிய செல்வம் தான் ஜகாத் கொடுக்கணும். அப்போ எங்களோட மற்ற பொறுப்பு என்ன? இந்த உம்மத்துடைய பொறுப்பு என்ன? அப்போ தாவத்துடைய பொறுப்பு தான் இந்த உம்மத்துடைய பொறுப்பு, பெரிய பொறுப்பு நல்லா தந்திக்கிறான். அல்லாஹ்வோட பெரிய கிருபை தான் சகோதரர்களே, பெரியவர்களே. அல்லாஹ் தஆலா இந்த குறுகிய கால கொஞ்ச கால வாழ்க்கைகளை தந்திக்கிறான். சும்மா சரி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லிக்கணும், பார்க்க ஒரு 500 வருஷம் அமளிபா செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தா எப்படி கஷ்டப்பட்டிக்கணும். சும்மாவே கண்ணை பாதுகாக்கிறதே சிரமமாயிக்கிது இந்த 60-70 வருஷம் வாழ்க்கையிலுக்கு.
சும்மாவே அமளிபா செய்யறதே கஷ்டமாகிக்குது, குர்ஆன் எடுத்து ஓதவே கஷ்டமாகிக்குது, அல்லாஹ்ட பாதையில போறதே கஷ்டமாகிக்குது. சும்மா 600-700 வருஷம் வாழ்க்கையை தந்தீந்தா எவ்வளோ சிரமமாயிருக்கும். அப்ப அல்லாஹ்ட பெரிய கிருபை, அல்லாஹ் தாலா கொஞ்ச கால வாழ்க்கையை தந்திக்கிறான், சின்ன அமலை தந்திக்கிறான். அந்த சின்ன அமலுக்கும் பெரிய கூலி எல்லாம் வச்சிக்கிறான். சின்ன சின்ன அமல் தான், ஆனா பெரிய பெரிய கூலி. எவ்வளவு எந்த அளவுக்கு கூலின்னு சொன்னா ஹதீஸ்ல வருது, ஒரு மனுஷன் ஒரு நன்மை செய்ய நினைக்கிறார், ஒரு மனுஷன் ஒரு நன்மை செய்ய நினைக்கிறார், அவர் அந்த நன்மையை செய்யல, அந்த நன்மை செய்ய கிடைக்கல அவருக்கு, இவருக்கு ஒரு நன்மை எழுதப்படுவது அல்ல. அவ்வளவு எங்களோட இறக்கம். இன்னொரு மனுஷன் நன்மை செய்கிறார், ஒரு நன்மைக்கு 10 நன்மை, 1லேருந்து 700 வர. சுபஹானல்லாஹ், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, மஞ்சா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் ஒரு நன்மையை கொண்டு வருவாரோ, யார் ஒரு அமல் எடுத்து கொண்டு வருவாரோ, அவருக்கு ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. அவருக்கு එක පාප හොඳ ක්‍රියාවක් කරන්නේද ඔහුට අපි 10 ගුණයක් පින් ලබා දෙනවා. එක හොඳ ක්‍රියාවක් කරනවා, නමුත් ඔහුට ලබා දෙන පින්කම 10 ගුණකින් අපි ලබා දෙනවා. අල්ලාහ් තාලා කියනවා ஒரு அமல் தான், ஒரு நன்மை தான், ஆனா 10 நன்மை கிடைக்குது. ஒன்றுக்கு 10. ஒரு மனுஷன் பாவத்தை செய்ய நினைக்கிறார், பாவத்தை செய்ய நினைச்சு பின்னால ஒரு யோசனை வந்து பாவத்தை விடுறார், பாவத்தை விடுறதுக்கும் நன்மை, பாவத்தை விடுறதுக்கும் நன்மை. இன்னொரு மனிதர் பாவத்தை செய்கிறார், பாவத்தை செஞ்சா 10 தான் எழுதப்படணும், ஒன்றுக்கு 10 தானே நன்மை. அல்லாஹ் அப்படி கொடுக்கல. وَمَنْ جَاءَ بِالسَّيِّئَةِ فَلَا يُجْزَى إِلَّا مِثْلَهَا. ஒரு பாவத்துக்கு ஒரு பாவம் தான் எழுதப்படும். அல்லாஹ் எவ்வளவு இறக்கம். சும்மா யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு இறக்கம். ஒரு நன்மைக்கு 10 நன்மை. நன்மை சின்ன ஒரு அமலை செஞ்சாலும் பெரிய கூலி அல்லாஹ் தாரான், பெரிய ஒரு கூலி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்ட தீனுக்காக வேண்டி செலவழிக்கிறவங்கள பத்தி சொல்றான் அல்லாஹ். மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சபஅ சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா. அல்லாஹ் சொல்றான், ஒரு நன்மையை ஒருத்தர் அல்லாஹ்ட பாதையில தேடி தேடி செலவழிக்கிறாங்களே, தேடி தேடி செலவழிக்கிறாங்க. மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்ட பாதையில கஷ்டமான மக்களுக்கு, ஏழை எளியோர்களுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு, கஷ்டப்படுற ஆட்களுக்கு தேடி தேடி செலவழிக்கிறாரு. இவர்கிட்ட இந்த தேடி தேடி செலவழிக்கிற பணத்தை அல்லாஹ் தஆலா ஒரு வித்துக்கு ஒப்பிட்டு சொல்றான். கமஸலி ஹப்பா, ஒரு வித்துக்கு ஒத்ததாக இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த வித்து எப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் ஒரு நெல்லு மணி எடுக்கிறார், ஒரு நெல்லு மூடை எடுத்து அவர் அப்படியே வயல்ல தூவி விடுறார். இதுல முடிவ விளங்காத மனுஷன் சொல்லுவார், என்னப்பா இவர் எவ்வளவு மடத்தனமான வேலை செய்யறாரு, இந்த நெல்லை குத்தி எடுத்து எவ்வளவு அரிசி வரும், தின்னேலுமேன்னு சொல்லுவாராம். அப்ப அதுல முடிவு என்னன்னு சொன்னா, அவர் நெல்லுமணியை போட்டார், நெல்லுமணி மண்ணோட மண்ணா தான் போகுது, ஆனா அதுல இது 7 கதிர்கள் வருது, ஒவ்வொரு கதிர்லயும் 100 வித்துகள். அப்ப 7க்கும் 700. சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு நெல்லில ஒரு உற்பத்தி ஆகுது. அல்லாஹ் சொல்ல இதான் சொல்றான், அம்பதத் சபஅ சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா. செலவழிக்கிற செலவை அல்லாஹ் தஆலா சொல்றான். சேர்க்கிறோம் எங்க? பேங்க் ஆஃப் ஆகிரால முன்னுக்கு அனுப்பி வைக்கிறோம். வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா. அல்லாஹ் நாடினவங்களுக்கு இரட்டிப்பாக்கி கொடுக்குறானாம், அல்லாஹ் நாடினவங்களுக்கு விசாலப்படுத்தி கொடுக்குறானாம். செலவழிக்கிறத கண் முன்னுக்கு காட்டுவான், அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால காட்டுவான். கொடுக்குறாங்களே, அல்லாஹ் தீனுக்காக வேண்டி கொடுக்குறாங்களே. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்கட சின்ன சின்ன அமலுக்கு பெரிய பெரிய கூலியை வச்சிருக்கிறான், பெரிய பெரிய கூலி. சும்மா இல்ல, பெரிய பிரம்மாண்டமான கூலி அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒவ்வொரு அமலுக்கும் பெரிய பெரிய கூலி. உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா, இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு குறுகிய கால வாழ்க்கையோடு தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையை தந்துட்டு அல்லாஹ், சும்மா யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையை தந்தவன் அல்லாஹ், உண்டாக்கினவன் அல்லாஹ், உருவாக்கினவன் அல்லாஹ், வெளியாக்கினவனும் அல்லாஹ். தாயிட பௌத்திலின் அவன் தான் வெளியாக்கினான். வாழ்க்கையை தந்தவனவன், உயிரை தந்தவனவன், அவன் எங்கட ரிஸ்குடைய பொறுப்பை எடுத்துட்டான். ரிஸ்குடைய பொறுப்பு அல்லாட கையில. ஏன்? உயிரை தந்தவன் அவன் தானே, உயிரை தந்தவன் அவன். ஏன்னா உயிர் வாழ்றதுக்கு உணவு தேவை. இன்னைக்கு நாங்க துன்யால அலட்டி கொள்றோமே,
ரிஸ்குடைய விஷயத்துல பயப்படுறோம், ரிஸ்க் எப்படிடா அடையிறது தடமாறுறோம். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை தந்திக்கிறான், இந்த உம்மத்துற கவலையை சுமக்கிற பொறுப்பு சின்ன அமலத்துல தந்திக்கிறான். தந்து போட்டு அல்லாஹ் எங்களோட ரிஸ்குடைய பொறுப்பை எடுக்கிறான். ஏன் அவன் உயிரை எங்களுக்கு தானே தந்திக்கிறான், அவன் தான் உயிரை தந்தான். அவன் உயிரை தந்துட்டு அல்லாஹ் உணவுடைய பொறுப்பை அல்லாஹ் எடுத்துட்டான். وَمَا مِن دَابَّةٍ فِي الْأَرْضِ إِلَّا عَلَى اللَّهِ رِزْقُهَا. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிருள்ள எல்லா படைப்புடைய ரிஸ்குடைய பொறுப்பை அல்லாஹ் எடுக்காமல் இல்லைன்னு குர்ஆன்ல சொல்றான். ரிஸ்குடைய பொறுப்பு அல்லாஹ்ட கையில. இந்த ரிஸ்கினா உணவினா தான் உயிர் வாழும். உயிர் வாழ்றதுக்கு உணவு தேவை. அப்ப உணவுடைய பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான். எடுத்து போட்டு அல்லாஹ் எங்களுக்கு பெரிய பொறுப்பை தந்திக்கிறான். எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ் நம்புவோமோ, எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நாங்கள் தவக்குல் வைப்போமோ, அல்லாஹ் மேல பாரம் காட்டுவோமோ, அல்லாஹ் மேல நம்பிக்கை வைப்போமோ, சொன்னாங்க லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி. நீங்க அல்லாஹ் மேல தவக்குல் வச்சீங்கன்னு சொன்னா, உறுதியான முறையில் தவக்குல் வச்சீங்கன்னு சொன்னா, நம்பிக்கை வச்சீங்கன்னு சொன்னா, லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தைர் சொன்னாங்க, பறவைகளுக்கு உணவளிக்கிறது போல அல்லாஹ் உணவளிப்பான். சொன்னாங்க தகுது ஹிமாசா ஒத்தரூஹு பிபானா. பறவைகள் காலையில போகல வெறும் பௌத்தோட போகுது. காலில் பத்தன் பௌத்த காலியா தான் போகுது. பறவைகள் பறந்து போக்கல. ஒத்தரூஹு பிபானா பௌத்து நிறைஞ்சி பசியெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு ஃபுல் பண்ணிட்டு தான் வருது. இப்படி எல்லாம் ரிஸ்க் அளிப்பானா அல்லாஹ் நம்புற மாதிரி நம்பினா. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அப்ப எங்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பு அல்லாஹ் தந்திக்கிறான். என்ன பொறுப்பு? தாவத்துடைய பொறுப்பு. இந்த உம்மத்துக்கு பெரிய பொறுப்பு என்ன? தாவத்துடைய பொறுப்பு தான் பெரிய பொறுப்பு. வேறொரு பொறுப்பும் இல்லை. அமல் கொஞ்சம் தந்திக்கிறான். அமல் கொஞ்சம் செய்யறதுக்கு அந்த அமலுக்கும் பெரிய நன்மையை தாரான். விசாலமான மிச்சம் டைம் எல்லாம் தந்திக்கிறான். எந்தக்கு? தாவத்துக்கு, இந்த தீனுக்காக வேண்டி தடமாறுறதுக்கு, தீனுக்காக வேண்டி பாடுபடுறதுக்கு. මෙලොව ජීවිතේ තම කෙටි කාලින ජීවිතයක් අල්ලාහ් තාලා ලබා දී තිබෙනවා. කෙටි කාලින ජීවිතය නබිතුමාණන් කිව්වා කොච්චරක් කෙටි කාලින ජීවිතයක් කියලා කිව්වොත් ඔගල්ලන්ගෙන් කෙනෙකු ඔහු සමුද්‍රයේ ගිහිල්ලා ඔහුගේ ඇඟිල්ල දාලා බලන්න කිව්වා නබි සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම්. ඇඟිල්ල දාලා බලනවා. ඊට පස්සේ ඒ ඇඟිල්ලේ ඉතිරි වෙන වතුර ප්‍රමාණය සහ සමුද්‍රය දිහා බලන්න කියලා නබි සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් කිව්වා. නබිතුමාන් කිව්වා උපමාවකට ලක් කරලා කිව්වා මේ සමුද්‍රය සහ ඔබගේ ඇඟිල්ලේ තිබෙන වතුර ප්‍රමාණය තමයි මෙලොව ජීවිතයේ කෙටිකාලීන ජීවිතය. කෙටිකාලීන ජීවිතය, අල්ප ජීවිතය, සුළු ජීවිතය. සහෝදරනේ වැඩි හිටියනි මේ අල්ප ජීවිතය විනාශ වෙන්නට යනවා. නැති වෙන්නට යනවා. අපි මරණයට පත් වෙන්නට යනවා. සහෝදරනේ අවුරුදු 60ක් 70කට ජීවිතයක් අල්ලාහ් තාලා ලබා දී තිබෙනවා. කෙටි කාලයක් සහෝදරනේ. ඔමල් හයාතුද් දුන්යා ඉල්ලා මතාඋල් ගුරූර්. අල්ලාහ් තාලා කියනවා මේ දුන්යා ජීවිතය, මෙලොව ජීවිතය කෙටි කාලීන ජීවිතයක් විතර කිසිවක් නෙවෙයි. සුළු ජීවිතයක්, අල්ප ජීවිතයක්, නැති වෙලා යන ජීවිතයක්. නමුත් ඔයගොල්ලන් මේ දුන්යා ජීවිතය තමයි ප්‍රිය කරන්නේ. අල්ලාහ් තාලා කියනවා බල් තුසිරුනල් හයාතද් දුන්යා වල් ආඛිරතු ඛෛරු ව අබ්කා. අල්ලාහ් තාලා කියනවා නුඹලා මේ දුන්යා ජීවිතය තමයි ප්‍රිය කරන්නේ. වල් ආඛිරතු ඛෛරු ව අබ්කා. නමුත් අල්ලාහ් තාලා කියනවා මීට වඩා උසස් වූ ජීවිතය ආඛිරත් ජීවිතය, මරණයෙන් මතු ජීවිතය. பல் துசிரூனல் ஹயாத்தத் துன்யா. இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு தான் விரும்புறீங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான் வல் ஆகிரத்து கைரு வ அப்கா. மௌத்துக்கு போற உள்ள வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை, இதுதான் நிரந்தரமான வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கைன்னு அல்லாஹ் சொல்றான். அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கை, காலிதீன ஃபீஹா. அல்லாஹ் சொல்றான் நிரந்தரமான வாழ்க்கை, முடிவே இல்லை, இன்பமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தயாரிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு அனுப்பிக்கிறான். සහෝදරනි වැඩිහිටියනි අපට කවදා හෝ මරණයක් එන්නට යනවා. මරණයට පැමිණීමේ නියමිතයි සහෝදරනි. අපි කුමන උස් බලකොටුවල හිටියත් අපගේ ප්‍රාණය ගලවා ගැනීමට ඉස්රායිල් පැමිණෙනවා. අල්ලාහ් තාලා කියනවා නුඹලා උස් බලකොටුවල සිටියත් අයිනමා තකූනු යුදරික්කුමුල් මවුතු වලව් කුන්තුම් ෆී බුරූජින් මුෂය්යදා. නුඹලා උස් බලකොටුවල ඉන්නවා. කිසිම හුළඟක් එන්න බෑ. හයි සිකියුරිටි ඔයගොල්ලෝ වහලා ඉන්නවා. කිසිම හුළඟක් එන්න බෑ. කාටවත් එන්න බෑ. නමුත් අල්ලාහ් කියනවා නුඹලාගේ ප්‍රාණය ගලවා ගැනීමට ඉස්රායිල් නියත වශයෙන්ම පැමිණෙනවා. நீங்க எவ்வளவு பெரிய பலமான கோட்டையிலே மீக்கேலும்
ஃபுல்லா சுத்தி வர ஒரு காத்து வரையலாம். ஆனா அவ்வளோ செக்யூரிட்டி போட்டிக்குது, ஒன்றுமே செய்யலாம், ஒரு காத்து வரையலாம். ஆனாலும் நம்மளோட மௌத்து வந்தே தீரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சகோதரர்களே, பெரியவர்களே, கொஞ்சம் கால வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டுடும், அழிஞ்சு போயிட்டுடும். கேவலமான துனியா. இந்த துனியாக்கு உள்ளத்தை பறி கொடுக்க கூடாது. எப்ப இந்த உலகத்துக்கு உள்ளத்தை பறி கொடுப்போமோ அல்லாஹ் தஆலா தீனுடைய விளக்கத்தை எடுத்துருவான். இந்த ஹுப்பு துன்யா, துன்யாவுடைய மோகம் வந்துருச்சுண்டா எல்லா பாவத்துக்கும் ஆணிவேர்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுப்பு துன்யா ரஅஸு குல்லி ஹதீஆ. இந்த துன்யாவோட மோகம் இருக்குதே எல்லா பாவத்துக்கும் ஆணிவேர்னு சொன்னாங்க. ஆணிவேர். நீங்க உள்ளத்தால நீங்க உழைப்பை எடுத்து உள்ளத்தால கல்பால நீங்க தீண்ட பொறுமதி எப்ப சுமப்பீங்களோ அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த தீனுடைய விளக்கங்களை தருவான். விளக்கம் இல்லாத விளக்கத்தை தருவான், அறிவில்லாத அறிவை தருவான். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, இன்னக்கும் அலா பையினத்தின் மிர் ரப்பிக்கும் மாலம் ததுஹரு ஃபீக்கும் சக்ரதான். உங்களிலே 2 போதை வெளியாகாத வரை நீங்க அல்லாஹ்ல தெளிவான விளக்கத்தில் இருப்பீங்க, தெளிவான பூர்த்தியான விளக்கத்தில் இருப்பீங்க, தெளிவான விளக்கத்தில் இருப்பீங்க, தெளிவு அடைவீங்க சொன்னாங்க. உங்கள்கிட்ட 2 போதை வெளியாகாத வரை நீங்க தெளிவான தெளிவில் இருப்பீங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னாங்க? சக்ரத்துல் ஜஹ்லி வ சக்ரத்துல் ஹுப்புல் ஐஷ். மடமை எனும் போதை, வாழ்க்கையின் மோகம் எனும் போதை, இந்த 2 போதையும் உங்கள்கிட்ட வெளியாகாத வரை நீங்க தெளிவான தெளிவில் இருப்பேன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தெளிவு கிடைக்கும். மடமை என்ற போதை இல்லாம போகணும். மடமை போறண்டா இல்முடைய மஜ்லிஸ்ல இருக்கணும். இல்ம அடைய மடமை போயிட்டும். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்க அறியாதவர்களா என்ன அறிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க. நீங்க இல்மு இல்லாதவங்க இல்முள்ளவங்கள்ட்ட கேளுங்க. மடமை போயிட்டும். நபி அவங்க சொன்னாங்க ஹதீஸ்ல, உங்கள்கிட்ட மடமை எனும் போதை பெய்திரும், மடமை என்ற போதை பெய்திரும் சொன்னாங்க. அடுத்து ஹுப்புல் ஐஷ். நீங்க உலகத்துடைய மோகம், இந்த 2ம் இல்லாமைக்க காட்டி உங்கள்கிட்ட நீங்க தெளிவான தெளிவில் இருப்பீங்க சொன்னாங்க. இதா வஹர ஃபீக்கும் ஹுப்பு துன்யா. எப்ப உங்களோட உள்ளத்துல துன்யாட மோகம் வந்துருமோ, இதா வஹர ஃபீக்கும் ஹுப்பு துன்யா சொன்னாங்க, ஃபலா துஜாஹிதுன ஃபீ சபீலில்லாஹ். உங்களோட உள்ளத்துல எப்ப துன்யாட மோகம் வந்துருமோ நீங்க அப்ப அல்லாஹ்வோட பாதையில தியாகம் செய்ய மாட்டீங்க. வலா தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்க நன்மையை ஏவ மாட்டீங்க, தீமையை தடுக்க மாட்டீங்க. ஏன்? ஹுப்பு துன்யா வந்துருச்சு உள்ளத்துல, உலகத்துடைய மோகம் வந்துருச்சு. உலகத்துடைய மோகம் கல்புக்கு வந்துருச்சுன்னு சொன்னா இந்த உழைப்பை செய்ய மாட்டோம். உலகத்துடைய மோகம் கல்புல வர 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 உழைப்போட மகத்துவம் போயிட்டோம், தீனுடைய மகத்துவம் போயிட்டோம். உழைப்பு செஞ்சு கொண்டே இருக்கணும். தீனுடைய பொறுமதி வாரத்துக்கு, தீனுடைய விளக்கங்கள் கிடைக்கிறதுக்கு உழைப்புக்கு டைம் கொடுத்து கொண்டே இருக்கணும். எப்ப ஹுப்பு துன்யா வந்துருமோ அப்ப உழைப்போட பொறுமதி எல்லாம் கழட்டி எடுத்துருவானா சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனுஷன் உள்ளத்துல 2 விஷயம் ஒரு அடிக்கு வரையலான்னு சொன்னாங்க. உலக பற்றற்ற தன்மையும் ஹுப்பு துன்யாவும் ஒரே உள்ளத்துல வரையலான்னு சொன்னாங்க. அவர்கிட்ட ஹுப்பு துன்யா மிக்குது, துன்யாட ஆசையும் மிக்குது, அவர்கிட்ட தீனும் மிக்குது. அப்படி சொல்லலுமா? சொல்லல. நபி சொல்லிக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரே உள்ளத்துல 2 விஷயம் வராது. ஹுப்பு துன்யா இல்லாம போனா தான் தீனுடைய மஹப்பத் வரும், தீனுடைய ஆசை வரும், தீனுடைய பொறுமதி விளங்கும். அதுதான் சொன்னாங்க. 2 போதை வராம இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க தெளிவான தெளிவில் இருப்பீங்க. அப்படி வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க தீனுக்காக வேண்டி தியாகம் செய்ய மாட்டீங்க, நன்மை ஏவ மாட்டீங்க, தீமை தடுக்க மாட்டீங்க. ஏன்? உங்களோட உள்ளத்துல தீண்ட பொறுமதி இல்லை, உங்களோட உள்ளத்துல ஹுப்பு துன்யா. இன்னஹா உலாஇ யுஹிப்பூனல் ஆஜிலா. இவங்க துன்யாவை தானே விரும்புறாங்க. யுஹிப்பூனல் ஆஜிலா ஐ துன்யா. ආජිලාන වාර්තාවයි දුනියාக்கு මේගොල්ලන් දුනියා ජීවිතය ප්‍රිය කරන්නේ වයදරුණ වරාහම් යවමන් තකීලා. ඒගොල්ලන් බර වැඩි දවස ඒගොල්ලන්ගේ පස්සට දා ගන්නවා. පාරමාන நாள் தூக்கி முதுகு பின்னுக்கால போட்டுக்கொள்றாங்க. சும்மா அலட்டி கொள்ளாம பின்னுக்கு போட்டுக்கலாம், பயப்படாம இருக்கிறாங்க. விரும்புறாங்க துன்யாக்கு தான். அல்லாஹ் சொல்றான் துன்யாக்கு தான் விரும்புறாங்க. பாரமான எல்லாம் தூக்கி பின்னுக்கு போட்டுக்கொள்றாங்க. அப்ப துன்யாவும் செய்யறார், தீனையும் செய்யறாருன்னா துன்யாவோட மொஹப்பத் உள்ளத்துல வரப்படா, தவறா விலகி கொண்டு போகப்படா. கஷ்டப்படணும், பாடுபடணும், உழைப்பு செய்யணும், வேலை செய்யணும். ஆனா மொஹப்பத் வந்துடக்கூடா, உள்ளத்தை பறி கொடுக்க கூடா. உள்ளத்தை பறி கொடுத்தோம் தீனிலாம் பேசுவோம், உள்ளத்தை பறி கொடுத்தோம் ஒன்றுமில்லாம் பேசுவோம்.
அதனால சகோதரர்களே, இந்த தீனுடைய பொறுமதி எங்களுடைய உள்ளத்துக்கு வரணும், தீன மகத்துவம் வரணும். தீன் எந்த அளவுக்கு மதிப்போமோ, இல்முடைய மஜ்லிஸ் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துவோமோ, எந்த அளவுக்கு தேற்றத்தோட ஈப்போமோ, அல்லாஹ் தஆலா தீன விளக்கங்களை நசீபாக்குவான். பாவத்துக்கு தூரமாகணும். பாவத்துக்கு எந்த அளவுக்கு தூரமாகணும் என்று சொன்னா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போறாங்க, வக்கீ என்ற உஸ்தாத் கிட்ட போய் கேட்கிறாங்க, உஸ்தாத் எனக்கு இல்முடைய மஜ்லிஸ்ல இருந்து படிக்கிற ஒண்ணும் ஏறுது இல்ல, எனக்கு ஞாபக சக்தி வருவது இல்ல, எல்லாம் மறந்து போகுது. சொன்னாங்க, ஷகௌது இலா வகீஇன் சூஹ ஹிஃப்லி ஃபஅவ்சானி இலா தர்கில் மஆசி ஃபஇன்னல் இல்ம நூரும் மின் இலாஹி வஃபல்லுல்லாஹி லா யுஅஸா லிஆசி. சொன்னாங்க, எனக்கு மனசக்தி குறவாயிக்குது. சொன்னாங்க, ஃபஅவ்சானி இலா தர்கில் மஆசி, நீங்க பாவத்துடுங்க மகன், பாவத்துடுங்க. ஃபஇன்னல் இல்ம நூரும் மின் இலாஹி, இந்த இல்ம் என்றது அல்லாஹ்ட்ட இருந்து கிடைக்கிற ஒரு நூறு உண்டு. இல்ம்தாலே பிரகாசம் தான், இல்ம்தாலே வெளிச்சம் தான். அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்றானே, இந்த இல்ம்தாலே பிரகாசம் தான், தீனுல் இஸ்லாம்தாலே பிரகாசம் தான். எவருடைய உள்ளத்துக்கு நாங்க தீனுல் இஸ்லாத்தை கொடுப்போமோ அவருடைய உள்ளத்தை நாங்க விரிவடைய செய்கிறோம், இஸ்லாத்தை கொண்டு விரிவடைய செய்கிறோம். ஃபஹுவ அலா நூரின் மின் ரப்பி, அல்லாஹ் சொல்றான், அவர் அல்லாஹ்ட வெளிச்சத்துல இருக்கிறானாம். யார் தீனை கொண்டு கல்பு தரப்படுதோ, இஸ்லாத்தை கொண்டு கல்பு தரப்படுதோ, அவர் அல்லாஹ்ட தீனுடைய வெளிச்சத்துல இருக்கிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, வக்கீ என்ற உஸ்தாத், ஃபஇன்னல் இல்ம நூரும் மின் இலாஹி வஃபல்லுல்லாஹி லா யுஅஸா லிஆசி, அந்த இல்ம் என்ற சிறப்பான நூறு அல்லாஹ் தஆலா லா யுஅஸா லிஆசி, பாவிக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான், பாவம் செய்யக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் தீனுடைய விளக்கத்தை கொடுக்க மாட்டான், இல்முடைய பிரகாசத்தை அல்லாஹ் உண்டாக்க மாட்டான். சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த இல்முடைய பொறுமதி வரணும் எங்கள் உள்ளத்துல, இந்த தீனுடைய பொறுமதி எங்கள் உள்ளத்துல வரணும். தீண்ட பொறுமதி மகத்துவம் வர 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 அல்லாஹ் கிட்ட முகர்ரபாவேலும், நெருக்கமாவேலும், அல்லாஹ்ட சிந்தனை கூடிக்கொண்டே போகும், அல்லாஹ்ட இஹ்சான் என்ற தன்மை அடைஞ்சு கொண்டே போவேலும், அல்லாஹ்ட மேலான சொர்க்கத்தை அடையலும், மேலான கண்ணியமான சொர்க்கத்தை அடையலும். அல்லாஹ் நெருங்கணும், நெருங்க அல்லாஹ் தஆலா அணைச்சு கொண்டே போவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 32 சோதனை அல்லது 28 சோதனை கொடுத்தானாம். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, சோதனை கொடுத்து அல்லாஹ் தஆலா கொடுத்து கடைசியில் அல்லாஹ் சொன்னானாம், இப்ராஹிம் நீங்க இதுக்கு பிறகு வரவானம், நாங்க உங்கள்கிட்ட வரோம், அவ்வளவு தியாகம் செஞ்சுக்கிறீங்க, நீங்க அவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கீங்க அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறீங்க, அவ்வளவு பாடுபட்டுக்கிறீங்க, இப்ப நாங்க உங்கள்கிட்ட வரோம். தியாகம் செஞ்சு ஒரு லெவல் வரக்க போக அல்லாஹ் நெருங்கிடுவான். சொன்னாங்க, இஹ்சான் என்ற தன்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, நபியுடைய மஜ்லிஸ்க்கு வந்து கேட்கறாங்க, இஹ்சான் என்றா என்ன யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, அன்த அபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇல்லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யராக். சொன்னாங்க, இஹ்சான் என்றா நீங்க அல்லாஹ் பார்க்கறத போல இபாதத் செய்யணும், நீங்க அல்லாஹ் பார்க்கறத போல தீனுடைய மஜ்லிஸ்ல இருக்கணும், இபாதத் செய்யணும். அந்த நிலைமை உங்களுக்கு உண்டாவாட்டி ஃபஇன்னஹு யராக், அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த சிந்தனை உங்களுக்கு வரணும். உள்ளத்துல அல்லாஹ் எங்கே இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த சிந்தனை, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த சிந்தனை வரணும். இந்த சிந்தனை வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் கிட்ட மேலான அந்தஸ்து கிடைக்கும். பாவத்துக்கு தூரமாவினா இந்த அந்தஸ்து அடைஞ்சு கொண்டே போவேலும், அடைஞ்சு போயிட்டு ஒரு இடையில அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு பாவத்தை செஞ்சுட்டாருன்னா அப்படியே கீழே விழுந்துருவார். மறுவ அல்லாஹ் நெருங்கி மறுவ போவார். மறுவ ஒரு பாவம் செய்து மறுவ கீழே விழுந்துருவார். அதிர்ஷ்ட தெளிவா வருது, ஒரு மனிதன் பாவத்தை செஞ்சிட்டாருன்னு சொன்னா அவருடைய உள்ளம் என்ற பொக்கிஷமான இடத்துல கருப்பு புள்ளி புழுதாம். ஒரு டட் புழுது, ஒரு கருப்பு புள்ளி புழுது அல்லாஹ் ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாவம் செஞ்சு அலட்சியம் ஆகிக்கிற மனுஷன் பாவம் செஞ்சு இந்த உள்ளம் என்ற பொக்கிஷமான இடம் கஸ்வத்துல் கல்பாக மாறிடுது. உலமாக்கள் சொல்றாங்க, கஸ்வத்துல் கல் கடினமான உள்ளமா மாறிடுச்சு, கல் நெஞ்சமா மாறிடுவான். என் திக்ருடைய சிந்தனை வராது, அழுவ வராது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சில மலைகள்ல பெரிய பாறாங்கற்கள் இருக்குது, அந்த பாறாங்கற்கள் வெடிச்சு தண்ணி வருது, ஆனா சில மனிதர்களுடைய உள்ளங்கள் இருக்குது, அந்த உள்ளத்திலிருந்து அழுவ வருது இல்லைன்னு நல்லா சொல்றான். உள்ளத்திலிருந்து அழுவ வருது இல்லை. ஏன்? பாவம் செஞ்சு உள்ளத்துல கருப்பு புள்ளி விழுந்து கஸ்வத்துல் கல்பாக மாறிடுச்சு. சும்மா யோசிங்க, இந்த ஹஜருல் அஸ்வத் நாங்கள் படிச்சிருக்கிறோம், ஹஜருல் அஸ்வத்தை பற்றி. இந்த ஹஜருல் அஸ்வத் கல் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலேருந்து இறக்கின கல். இந்த கல் ஹதீஸில் இது சொர்க்கத்திலேருந்து வரப்போக்கல சொன்னாங்க, வெள்ளை கலர் கல்லாக தான் வந்துச்சு, சரியான பசுந்தான வெள்ளை. அஷத்து மினல் லபன்,
பாலவிட கடுமையான வெள்ளைன்னு ஹதீஸ்ல வந்துக்குது. அவ்வளோ கடுமையான வெள்ளையான கல் ஏன் கருப்பாய்க்குது? ஏன் இப்ப நாங்கள் ஹஜருல் அஸ்வத்னு சொல்றோம், ஏன் கருப்பா மாறிக்குது? அப்ப அதை போயிட்டு பாவம் செய்யக்கூடிய மனுஷன் தொட்டு அவரை பாவம் எல்லாம் முறிஞ்சடிக்கப்படுது. ஹதீஸ்ல அப்படித்தான் வருது. ஒருத்தர் பாவம் செஞ்ச மனுஷன் ஒருத்தர் ஒழு செய்ய போக்கல, அவள்கிட்ட முகத்துல இருந்து தண்ணி வெளியா போக்கல, பாவம் எல்லாம் நல்லா கழட்டி விட்டான். கையில ஒழுவெடுக்க போகல, கையில இருந்து எல்லாம் போகுது, கண்ணில இருந்து வடிகிற சொட்டு கடைசி தண்ணீர் சொட்டோட பாவம் எல்லாம் போகுது. இப்ப பாவத்தோட இருக்கிற மனுஷன் ஹஜருல் அஸ்வத் போயிட்டு தொடுறார், தொட போக அவர பாவம் எல்லாம் நல்லா உறிஞ்சி எடுக்கிறான். பாவம் செஞ்ச மனுஷனுடைய அந்த அழுக்கு போயிட்டு தொட்டு இப்ப கருப்பா மாறிடுச்சு. வெள்ளை கலர் கருப்பா மாறிடுச்சு. இப்ப இந்த மனுஷன் உள்ளத்தை பத்தி ஹதீஸ் எப்படி வருது? பாவம் செஞ்சு இந்த வெள்ளை கலர் உள்ளம், பொக்கிசமான அந்த உள்ளம், இந்த வெள்ளைய ஐக்கிற பசுந்த ஐக்கிற இடத்துல பாவம் செஞ்சு கருப்பு கல் நெஞ்சமா மாறிடுச்சு. அதான் அல்ல குர்ஆன்ல சொல்றான், பாறாங்கால் வெடிச்சு கூட தண்ணி வருது, ஆனா மனிதனோட உள்ளம் உருவி உள்ளம் வெடிச்சு தண்ணி வருது இல்லை, அழுவ வருது இல்லை. எவ்வளவு கவலைப்படணும். அழுவ வருது இல்லை. திக்ர் செய்யறோம், அல்லாட சிந்தனை இல்லாம திக்ர் செய்யறோம், சிந்தனை வருதே இல்லை. ஏன்? பாவம் செஞ்சிட்டோம், பாவம் செஞ்சு அவ்வளவு மூழ்கிட்டோம். அல்லாஹ் பாவத்துக்கு தௌபா நசீபாக்கணும், அல்லாஹ் கிட்ட பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் பக்கம் திரும்பணும், வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். அதுக்கு தான் இந்த உழைப்பு. வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் உண்டாக்கி தருவான். வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட் அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். எத்தனையோ பெரியார்கள் பலாயிலே சதகால இமாம் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி எழுதிக்கிறாங்க, எத்தனையோ பெரியார்ல சம்பவம் எழுதிக்கிறாங்க. வாழ்க்கை திரும்பின வரலாறு, திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம், வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள சந்தர்ப்பம், மேலான தாவத்துடைய உழைப்பு, கண்ணியமான உழைப்பு. ஹதீஸ்ல வருது, இன்னல்லாஹ லா யுஈது ஹாதா தீன பிரஜுலில் ஃபாஜிர். அல்லாஹ் இந்த தீனை உறுதிப்படுத்துவானாம், கெட்ட மனுஷனை கொண்டு உறுதிப்படுத்துவானாம். சும்மா யோசிச்சு பாருங்க, கொழும்பு பாதையில போயிட்டு பாருங்க, பாவத்திலே மூழ்கி பாவத்திலே பாசி பிடிச்ச ஆட்கள், அப்படி இந்த ஆட்கள் அல்லாஹ் இன்னைக்கு தீனுடைய உழைப்பை கபூல் செஞ்சுக்கிறான். ஹதீஸ்ல என்ன வருது? கெட்ட மனிதனை கொண்டு தீனை அல்லாஹ் உறுதிப்படுத்துவானாம். சஹாபாக்களும் அது பாவத்திலே இருந்தார்கள், யார் இருக்கிறார்? அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்தினான், தீனை கொண்டு கண்ணியம். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவங்க தீனை எடுத்தாங்க, நாங்களும் அவங்கள பொருந்தி கொண்டோம், அவங்களும் எங்களே பொருந்தி கொண்டாங்க, அவ்வளோ அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தாங்க. கெட்ட மனிதர்களை கொண்டு அல்லாஹ் தீனை உறுதிப்படுத்துவானாம். டேர்னிங் பாயிண்ட் தீனுடைய மஜ்லிஸ்கள். ஒரு மனுஷன் திருந்துறதுக்கு சந்தர்ப்பம், அவர்கிட்ட காதுல நல்ல விஷயம் புலணும், நல்ல விஷயம் கேட்டா கல்புக்கு இறங்கும். கேட்கிறது இல்லை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கேட்கிறது வேற. உலமாக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, சமிஅண்டா கேட்டான், இஸ்தமஅண்டா செவிசாய்ந்து கேட்கிறது. கேட்டு பிரயோஜனம் இல்லை, செவிசாய்ந்து காது தாழ்த்து கேட்கணுமாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, திருந்துறதுக்கு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சொல்றான். திருந்துறதுக்கு வழி என்ன? முதலாவது காதால நல்ல விஷயத்தை செவிசாய்ந்து கேட்கணும். அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா. அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க செவிசாய்ந்து கேட்கறாங்க, காது தாழ்த்தி கேட்கறாங்க, தீன விஷயத்தை கேட்கறாங்க, செவிசாய்ந்து கேட்கறாங்க, காது தாழ்த்தி கேட்கறாங்க. காது தாழ்த்தி கேட்டா தான் ஹிதாயத் கிடைக்கும், நேர்வழி கிடைக்கும். நேர்வழிக்கு முதல்ல காது கொடுத்து கேட்கணும், காது கொடுத்தா ஹிதாயத் கிடைக்கும். நிறைவேற்க அருவருப்பே தீனுடைய மஜ்லிஸ்ல உட்காரையில எழுதி போறாங்களே, ஏன்? அவங்களுக்கு வெறுப்பு உண்டாவி, பாவம் செஞ்சு உள்ளம் இருட்டாவி கல்லாவி, நல்ல விஷயம் காதல கேட்கலாம். அல்லாஹ் அப்படியே போட்டு அல்லாஹ் சொன்னா, ഖതமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா ஸம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம். அவங்களோட உள்ளத்துக்கு நாங்க சீலை போட்டுட்டோம், கண்களுக்கு சீலை போட்டுட்டோம், காதுக்கு சீலை போட்டுட்டோம், நல்ல விஷயத்தை கேட்கலாம், நல்ல புத்திமதியில கேட்கலாம், கஸ்ல வந்து சந்திச்சா கேட்கலாம், கஸ்ல போயிட்டு ஒளிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு தட்டினா வாப்பா உள்ளுக்கு சொல்லி அனுப்புறார், வாப்பா இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. புள்ள வந்து சொல்லுது, வாப்பா சொன்னாரு இல்லைன்னு சொல்லின்னு சொல்றாரு. அந்த புள்ள வந்து சொல்லுது, கஸ்ல போயிட்டு சந்திச்சா வாப்பா சொன்னாரு இல்லைன்னு சொல்லி, அந்த புள்ளைக்கு என்ன தெரியும்? உள்ளுக்கு எதிர்த்து சொல்லி அனுப்புறாரு. கேட்க ரெடி இல்லை, கேட்க தயார் இல்லை. காதால நல்ல விஷயம் கேட்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சிலவங்களுக்கு உள்ளம் இருக்குது, கேட்க வேண்டிய நல்ல விஷயங்களை கேட்க மாட்டாங்க. காது இருக்குது, கேட்க வேண்டிய நல்ல விஷயங்களை கேட்க மாட்டாங்க. உள்ளம் நீக்கி சிந்திக்க வேண்டிய நல்ல விஷயத்தை சிந்திக்க மாட்டாங்க. கண் நீக்கிது, பார்க்க வேண்டிய நல்ல விஷயங்களை பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வ லஹும் அயுனுன் லா யப்சிரூன பிஹா வ லஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆமி பல் ஹும் அதல். அல்லாஹ் சொல்றான், சிலவங்களுக்கு நாங்கள் உள்ளத்தை கொடுத்திருக்கிறோம், உள்ளத்தால யோசிக்க வேண்டிய நல்ல விஷயத்தை யோசிக்கவே மாட்டான். காதை கொடுத்திருக்கிறோம், கேட்க வேண்டிய நல்ல விஷயத்தை கேட்கிறாங்களே இல்லை. கண்ணை கொடுத்திருக்கிறோம், பார்க்க வேண்டிய நல்ல விஷயங்களை பார்க்கறாங்களே இல்லை.
இவங்க யார் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உலாயிகல் அன்ஆம், இவர்கள் தான் ஆடு மாடு ஒட்டகத்தை போன்றவர்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், இல்ல பல்ஹும் அதல், அதை விட கேவலமானவர்கள் சொல்றான். அதை விட கேவலம்னா என்னன்னு யோசிச்சுக்கோங்க. ஆடு மாடு ஒட்டத்தை விட கேவலம்டா. பள்ளிக்கு முன்னால மாடை மேய்ச்சி கொண்டு போறார், ஆடு மேய்ச்சி கொண்டு போறார், எங்கட மாடும் அப்படி பின்னு கால போகுது, பாங்க சொல்லுது. ஏன் கேட்குது இல்லையே? காதுக்கு கேட்குது பாங்கு, ஆனா அவர் எடுக்கிறார் இல்ல, காதுக்கு உள்ளத்தால எடுக்கிறார் இல்ல. லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. காதை குடிச்சிக்கிறோம், கேட்க வேண்டிய நல்ல விஷயத்தை கேட்கிறானே இல்ல. எப்படிக்கும் யார் கண்ணீந்து பார்க்கலையோ காதீந்து கேட்கலையோ நல்ல விஷயங்கள், அல்லாஹ் தஆலா இவனுக்கு பயங்கரமான நரகத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தாவத் கொடுத்தாங்க, 950 வருஷம் பாடுபட்டாங்க. செய்த கஸ்ட்ல குசூசியா வேணுமா உமூமியா வேணுமா தடமாறினாங்க, ஓடினாங்க. 83 வருஷம் 83 பேர் தான் வந்தாங்க. 950 வருஷம் பாடுபட்டாங்க. எல்லாம் என்ன செஞ்சானோ ஜராவெல்லாம் பண்ணி அல்லாஹ் சொன்னான், இப்ப நான் உங்களுக்கு வெள்ளம் ஒன்று அனுப்ப போறோம், வெள்ளம் ஒன்று அனுப்ப போறோம், கப்பலை ரெடியாக்குங்க. கேவலப்படுத்தினாலும் சில உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. அந்த கூட்டம் என்ன செஞ்சுச்சு, ஜராவை பண்ணி எல்லாம் அழுக்குகள் எல்லாம் சேர்த்து அப்படியே போயிட்டு கப்பல் எல்லாம் போட்டுட்டாங்க, ஜராவை பண்ணி வச்சுட்டாங்க. அல்ல நோய் ஒன்று உண்டாக்கினானாம், நோய் ஒன்று உண்டாக்கி அந்த நோய்க்கு மருந்து அந்த ஜராவை எல்லாம் எடுத்து பூசிக்கொள்ளணும் உடம்புல. அல்ல எப்படி கேவலப்படுத்தினான்? தீனை கேவலப்படுத்துறீங்களா, அல்லாமலே கேவலப்படுத்துவான். தீன கணக்கெடுக்காம விட்டுறீங்களா, அல்லாம கணக்கெடுக்காம விட்டுருவான். கேவலப்படுத்தியே போட்டுருவான். கேவலப்படுத்தி போட்டான் நூலகம் கவும. கேட்கல, புத்திமதி கேட்க ரெடி இல்ல. நூலகம் சொன்னாங்க, இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா. அவங்க யாழ்லா நான் இரவு பாலா ஓடி அலைஞ்சேன் யாழ்லா, රෑදවල් මම උත්සාහ කරා යා අල්ලා, මේගොල්ලන් ඇහුවේ නෑ යා අල්ලා, ඔවුන්ගේ ඇඟිලි තුඩු දාලා කන් වලට දාලා ඔවුන් කන් වහගත්තා යා අල්ලා. ඉන්නී දඅවතු කෞමි ලයිලන් ව නහාරා ෆලම් යජිදුහුම් දුආයි ඉල්ලා ෆිරාරා. வெரண்டோடுற தவிர வேறொன்னும் பெற்றுக்கொள்ளல யா அல்லாஹ், வெரண்டோடுற தவிர வேறொன்னும் பெற்றுக்கொள்ளல. என்னைய மறுத்தாங்க. அவங்க போயிட்டு சொன்னாங்க, அன்இபுதுல்லாஹ் வத்தகூஹு வஅதீஊன், நீங்க அல்லாஹ் பயப்படுங்க, வஅதீஊன் அவங்களுக்கு வழிபடுங்க. அல்லாஹ் தாவத் கொடுத்தாங்க, அல்லாஹ்வின் பக்கம் அழைச்சாங்க, கூட்டம் கேட்கல. அல்லாஹ் ஜஅலு அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவங்களோட 2 விரல் எடுத்து காதுல அப்படியே போட்டு பொத்தி கொண்டாங்க. ஜஅலு அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம் வஸ்தக்ஷௌ சியாபஹும், அப்படியே உடுப்பு அப்படியே எடுத்து போத்தி கொண்டாங்க, மூஞ்ச மறைச்சு கொண்டாங்க. நூஹ் வாரா தாவத் கொடுக்க, நல்லா காதை கடிக்க வாரா, இந்த அவர் வாரார் இவர் வார, இந்த ஜமாத்காரன் வாரா, நல்லா காதை கடிப்பான், மூஞ்சி மூடி ஒளிரா. அல்லாஹ் சொல்ல வஸ்தக்ஷௌ சியாபஹும் வஅஸர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா, பெருமை அடிச்சாங்க, அல்லாஹ் தீனை மறுத்தாங்க, முகத்தை மூடிக்கொண்டு போனாங்க, கேட்கல, கேவலப்படுத்தினாங்க. அல்லாஹ் கேவலப்படுத்தினான். மூசலத்தவன் சொன்னாங்க மானுக்கு, யா புனை எர்க்கம் மானா, என் அருமை மானே வந்து ஏறிக்கோ, அப்பா கப்பல் ஏறிக்கோ, இப்ப பெரிய வெள்ளம் கொண்டு வரப்போகுது, தீன் எடுத்துக்கோ. கேட்கல. ஏன் கொண்டாட்டுக்கிட்ட தீன் இல்ல, கொண்டாட்டுக்கிட்ட தீனினா தான் புள்ளக்கிட்ட போகும். மாப்புள்ள அல்லாமா புள்ளியும் வேலை இல்லை. அல்ல உதாரணம் சொல்றான், நபிக்கு பெரிய நபி, பெரிய ஒரு ஆலிம், பெரிய ஒரு முக்தியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கொண்டாட்டிட தீன் இல்லாட்டி புள்ளக்கிட்ட தீன் வராது. போயிட்டு தாவத் கொடுக்கலாம், ஏறிக்கோ மகனே கப்பல் ஏறிக்கோ. மகன் சொன்னான், வாப்பா அந்த மேல ஒரு மலை ஒண்டிக்குதுன்னா அங்க போயிட்டு ஏறிக்கொள்வேன். இன்னொரு உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, சில தப்சீர்ல வருது, 3 பேர் சொன்னாலும் பெரிய மலை உச்சியில இருக்குது, நான் அங்க போயிட்டு ஏறிக்கொள்வோம், அங்க தண்ணி வராது. போயிட்டு ஏறிக்கொண்டானோள், வெள்ளம் அங்க போகலையாம். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சானாம், அந்த 3 பேருக்கு மூத்திரம் முடுக்க வச்சானாம். ஒரு வீட்டுல போயிட்டு மூத்திரம் பெய்யறான். இப்ப பேஞ்சி மூத்திரம் நிக்கிது இல்ல, பேஞ்சி மூத்திரத்திலே தாண்டி மௌத்தா போனாள். எப்படி சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கேவலப்படுத்தினான். கேவலப்படுத்துறீங்களா, அல்லாஹ் அவங்களை கேவலப்படுத்துவான். தீனை மறுக்கிறீங்களா, அல்லாஹ் கேவலப்படுத்துவான். தீன பொறுமதி எடுங்க, தீன மகத்துவத்தை எடுங்க. கஸ்ல வாராங்களா, அலட்சியமா இருக்காங்க, வந்து கட்டுறாங்களா, வீட்டுக்கு இது இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்ல வானம். பொறுமதியா போங்க. எந்த பேச்சுல ஹிதாயத்துக்குன்னு தெரியா, திருந்துற சந்தர்ப்பம் எல்லாம் தந்திக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், ஈமான் கொண்ட மக்களுக்கு இன்னும் அல்லாஹ் பயப்படக்கூடிய டைம் வரலையா? அல்லாஹ் பயந்து திருந்துற சந்தர்ப்பம் இன்னும் வரலையா? எப்ப திருந்த போறீங்க? எப்ப உங்களோட வாழ்க்கையை மாத்த போறீங்க? வாரார் உமி கஸ்து வருது, ஹுசூசியா வருது, ஃபரிஞ்ச மாத்த வருது, மால்லா கஸ்து வருது.
பைசல் ஜமாத் வருது. எவ்வளோ பெரிய கண்ணியமான உழைப்பாளர் சந்திக்கிறான். காலத்துக்கு காலம் வாரான். யார் கேட்கலையோ அங்க போயிட்டு தடமாறுவார், அங்க போயிட்டு யோசிப்பார். நாளைக்கு கியாமத் நாள்ல கேட்காதவரை நரகத்துல போட்டு அல்லாஹ் வேக வைப்பான். கேட்காதவன் நரகத்துல போட்டு வேக வைப்பான். அவங்கள்ட்ட கேட்கப்படும், உங்கள்கிட்ட புத்திமதி சொல்றார்கள் வரலையா? ஒகல்லන්ට උපදෙස් දෙන්නෙකු පැමිණියේ නැද්ද? අලම් යතිකුම් නදීර්, ඔගොල්ලන්ට උපදෙස් දෙන්නෙකු බයන් කරන්න කෙනෙක් පැමිණියේ නැද්ද? දාවත් දෙන්න පැමිණියේ නැද්ද? උමුමි ගස් එක ආවේ නැද්ද? ෆොරින් ජමාතෙන් ආවේ නැද්ද? ඛුසුසි ගස් ආවේ නැද්ද? පයිසල් ජමාතෙන් ආවේ නැද්ද? ඔගොල්ලන්ට දොරකඩ වෙලා තට්ටු කරේ නැද්ද? கேட்பான் அல்லாஹ். அங்க மலக்குமார் கேட்பாங்க, அலம் யතිකුම් நதீர், உங்கள்கிட்ட புத்திமதி சொல்றார்கள் வரலையா? அவங்க சொல்லுவாங்க, காலு பலா கத் ஜானா நதீர், வந்தாங்க தான் சொல்லுவாங்க. இன்னொரு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபகஜப்னா, நாங்க பொய்ப்படுத்தினோம் கேட்கல. அப்போ ஒன்னு அசத்தியை கேளுவா, ஒன்னு அசத்திய பாட பத்தலா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. சொல்லுவார், அங்க வெந்து சொல்லுவார், லவ் குன்னா நஸ்மா அவ் நஅகில் மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர். மே பயான் එක மே දේශනාව අහලා තිබ්බනම්, මේක පොඩ්ඩක් හිතලා තිබ්බනම්, இதை கொஞ்சம் கேட்டீங்களா? அவன் அகில் நாங்க உணர்ந்திருந்தா, கொஞ்சம் கல்விக்கு எடுத்து யோசனை பண்ணீங்களா? மாக்குன்னா ஃபியா அஸ்ஹாபி ஸஈர் சொல்லுவார், இந்த ஸஈர் என்ற நரகத்துல ஆயிக்க மாட்டோமே. தீன மறுத்தா போகக்கூடிய இடம் அங்கத்தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால உள்ளத்துல தீண்ட பொறுமதி வரணும். வாராங்க, கஸ்தில வாராங்க, வந்து கேட்கறாங்க, தாவத் பண்றாங்க, கேட்கறாங்க, தஸ்கீல் பண்றாங்க. தீண்ட பொறுமதி உள்ளது வரணும். தீண்ட மகத்துவம் வர 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 அல்லாஹ் தஆலா கல்வை வெளிச்சமாக்கிடுவான். இந்த கல்வென்ற ஆக பொக்கிஷமான இடத்தை சுத்தப்படுத்துற உழைப்பு தான் இந்த தாவத்துற உழைப்பு. சிலாக்கள் சொல்றாங்க, தலையை கல்ற பிரெயின் வாஷ் பண்றோம் இல்லையா? சஹாபிகள்ட உள்ளத்தை கழுவினாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்களோட உள்ளத்தை தான் கழுவினாங்களாம். 13 வருஷம் உள்ளத்துல பாடுபட்டாங்க. உள்ளத்தை தான் கழுவினாங்க. உள்ளம் என்ற ஆக பொக்கிஷமான இடத்துல அல்லாஹ்வை கொண்டு வரதுதான் நபியாக பாடுபட்டாங்க. இதுக்கு தான் வாராங்க. இதுக்கு தான் அல்லாஹ் போங்கன்னு சொல்றேன். இதுக்கு தான் போயிட்டு தடமாறுங்கன்னு சொல்றேன். தியாகம் செய்ய 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 ஈமான் கூடும். இல்மு கிடைக்கும். கிதாப்ல படிச்சு இல்மு லட்ச கணக்கு நிரப்பி வச்சுக்கிறார். ஆனா அந்த இல்முடைய விளக்கம் அல்லாஹ்வோட பாதையில போகல தான் கிடைக்கும். அந்த இல்முடைய விளக்கம் நிச்சயமா சத்தியமா அல்லாஹ்வோட பாதையில போகல தான் கிடைக்கும். விளக்கம் இல்லாத விளக்கங்கள் எல்லாம் தருவானா? விளக்கம் இல்லாத விளக்கத்தை எல்லாம் தருவான். கொஞ்சம் போகலே விளங்குது, கல்வெல்லாம் திறந்து படுது, ஹதீஸ் விளக்கங்கள் விளங்குது. அல்லாஹ்வோட பாதையில போயிட்டு பாருங்க. அவ்வளவு கண்ணியமான உழைப்பு எல்லாம் தந்திக்கிறான். பொறுமதியான உழைப்பு. நபி ஆலிம் இல்லையா? சஹாபாக்கள் அத்தனை சஹாபாக்களும் ஆலிம்கள். சஹாபாக்கள் எத்தனை பேர் முஃப்திமார்கள், எத்தனை பேர் தக்வாதாரிகள். ஏன் அவங்க போனாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, என்கிட்ட இந்த ஒரு விடயத்தை நீங்க கேட்டீங்களும் எல்லா மக்களுக்கும் போயிட்டு சொல்லுங்கன்னு சொன்னாங்களே. ஏன் போனாங்க சஹாபாக்கள்? கிட்டத்தட்ட 10-15,000 சஹாபாக்கள் தான் மக்கா மதீனா அடக்கப்பட்டிருக்காங்க. ஏன் மக்காவுக்கு போனாங்க? தீண்ட பொறுமை எடுத்துக்கொண்டு போனாங்க. எல்லா மக்களும் ஹிதாயத் கிடைக்கணும்னு போனாங்க. எல்லா மக்களும் தீனுக்கு வரணும்னு போனாங்க. எல்லாருக்கும் களிமா கிடைக்கணும்னு பாடுபட்டாங்க. இந்த களிமாவுடைய பொறுமதியை விளங்கணும், மற்ற மக்களை கொண்டு போய் சொல்லணும். எத்தனை இடத்துல போயிட்டு பார்க்க விளங்குது, இஸ்லாத்துட்டு போயிட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். படிச்சு ஓதி ஆலிமா பொம்பளை தீன விட்டு போயிட்டா, அந்நிய மத குரு ஒருத்தரோட போயிட்டா, யார் பொறுப்பு இதுக்கெல்லாம்? எங்க நாங்க தூங்கி கொண்டிருக்கிறோம். பெரியோர் மைதானம் நல்லா தந்திக்கிறான். நிறைய இடத்துக்கு போய் மிக்ஸ்ல கல்யாணம் முடிச்சிக்கிறாங்க. இவங்களுக்கு போய் தாவத் கொடுக்கறது யாரு? அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமையை தந்திக்கிறான். ஒருத்தருக்கு இங்கிலீஷ் ஆற்றல் தந்தினா அதை தீனுக்கு பயன்படுத்தணும். ஒருத்தருக்கு சிங்களம் தந்தினா அதை பயன்படுத்தணும். ஒருத்தருக்கு தமிழை தந்திக்கிறான், அரபை தந்திக்கிறான், உருதை தந்திக்கிறான். எங்களுக்கு ஏழுங்க அல்லாஹ் தீனுக்கு பயன்படுத்தணும். ஒருத்தருக்கு சொத்து செல்வங்களை தந்திக்கிறான், அதை தீனுக்கு பயன்படுத்தணும். எவ்வளவு தேவைக்கு தெரியுமா? போயிட்டு பாருங்க, வெளியில இறங்கி பாருங்க. எவ்வளோ ஒரு பயங்கரமான ஜமான், ஆசிரு ஜமான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மக்கள் எல்லாம் முர்த்ததா போயிட்டு கொண்டிருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. 1000 பேர் இஸ்லாத்துக்கு வாரது கொண்டு தான், இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வெளியே போறது கொண்டு தான். நல்லா நினைவச்சு கொள்ளுங்க. இஸ்லாத்துல இருக்கிற ஆட்களை முதலாவது பாதுகாக்கணும். ஏன் இஸ்லாம் ஆட்கள் போறாங்க? ஏன் அவங்கள்ட்ட உள்ளத்துல முயற்சி செய்யப்படல? ஏன் ஈமான் எல்லாத்தையும் நீக்குது. ஆனா ஈமான்ல அடித்தரமான ஆட்கள், ஈமான்ட கேட்டகரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாயிக்கும். அல்ல செக் பண்ண மெஷின் ஒன்று வச்சில்லே, சும்மா பார்மசியில மெஷின் ஒன்று வச்சுன்னா அவன் செக் பண்ணி பார்க்கல ஈமான் எவ்வளவு இருக்குது.
ஈமான்ட கடைசி தரத்தில் உள்ள ஆட்கள், ஈமான்ட லோ கேட்டகரியில் உள்ள ஆட்கள், அவ்வளோ கடைசியில் இருக்கிற ஆட்கள் இப்ப வாரான், மிஷனரிஸ் வராங்க, அவங்களும் தாவத் கொடுக்குறாங்க, கஸ்து போறாங்க, வந்து தஸ்கீல் பண்றான். உங்களோட மவளை கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம், உங்களுக்கு வீடு கட்டி தாரோம், உங்களுக்கு காணி எடுத்து தாரோம், உங்களுக்கு பூமியை வாங்கி தாரோம், உங்களோட பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு நகை எடுத்து தாரோம், என்ன வைக்கிறாங்க. ஈமான்ட பலகீனமான ஆட்கள், ஈமான்ட லோ லெவல் உள்ள ஆட்கள் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துக்கு போறாங்க. ஏன் அவங்கள்ட்ட முயற்சி செய்யப்படல, ஈமான்ல கடைசி தரம் உள்ள ஆட்கள் தீனோட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. ஈமான்ல உயர்தரமான ஆட்கள் தீனோடு இருப்பாங்க. காலப்போக்குல இவங்களோட ஈமானம் குறைஞ்சி 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 காலப்போக்குல ஈமான் போயிட்டுவாங்க, இஸ்லாத்துக்கு போயிட்டுவாங்க. இதுக்குதான் இந்த உழைப்பு, கல்ப துப்புரவாக்குற வேலை. சஹாபியோட கல்ப துப்புரவாக்க பாடுபட்டு கொண்டீங்க. நபியோட கவலை சொன்ன போகணும். குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், வெளியாக்கப்பட்ட சமுதாயத்துல சிறந்த சமுதாயம் ஆகிட்டீங்க. ஏன் சிறந்த சமுதாயம்? நீங்க தஅமுருன பில் மஅரூஃப், நீங்க நன்மை ஏவுறீங்க. வதன்ஹவுன அனில் முன்கர், நீங்க பாவத்தை தடுக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த சிறப்பு. இல்லாட்டி பெரிய அமல் இபாதத்துகளுக்கு இல்லை. உம்மத்துடைய பொறுப்பெல்லாம் தந்திக்கிறான். தாவத்துடைய பொறுப்பு, மேலான பொறுப்பு எங்கட பொறுப்பு. அதுக்குத்தான் அமல் இபாதத்தை குறைச்சி மற்ற டைமை விசாலப்படுத்தி தந்திக்கிறான். உழைப்பு செய்யறதுக்கு, மக்கள்கிட்ட போய் பாடுபடுறதுக்கு, மக்கள்கிட்ட போய் பேசுறதுக்கு, அவங்களுக்காக கவலைப்படுறதுக்கு, தியாகம் செய்யறதுக்கு, அலைஞ்சு திரிஞ்சு பாடுபடுறதுக்கு கொஞ்ச கால வாழ்க்கையை தான் தந்திக்கிறான். 60-70 கிடப்பட்ட வாழ்க்கை திடீர்னு நீங்க மவுத்துகள் வருது. எப்படி வருதுன்னே தெரியா. மவுத்து வர்றதுக்கு முன்னால திருந்தோணும், வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும், உழைப்புக்கு டைமை கொடுத்து கொண்டே இருக்கணும். கடைசி காலத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு மர்கஸ் தகாதா வைக்கிறாங்க, 6 மாசம் கொடுக்கட்டும். ஏன் சொல்றாங்க? பயங்கரமான காலத்தில் இருக்கிறோம். பிட்னா குழப்பங்கள் கூட 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 நாங்களும் தீனுக்கு டைம் கொடுக்கிற டைமே கூட்டணும். குறைச்சு கொண்டு போறல, கூட்டி கொண்டே போகணும். கவலைப்படுங்க, உள்ளத்துக்கு எடுங்க, யோசனை பண்ணுங்க, என்ன செய்யறேன்னு சொல்லி. கொஞ்ச கால வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டோம். மவுத்து வரும்போது ரெடியாகிடணும். எப்ப வருதுன்னு தெரியா. திடீர்னு மவுத்து. இந்த ஒரு கிழமைக்கு எத்தனையோ மவுத்து. அக்கூர்னையில மிம்பர்ல ஜும்மா பண்ணி கொண்டு நாளையும் அப்படியே புரிந்து மவுத்து. இந்த வரக்காம ஒருத்தர் மவுத்து. போன கிழமை அப்படியே வீலோண்டு பிறண்டு 2 கணவன் மனைவி மவுத்து. இதான் வாழ்க்கை. முடிஞ்சு போயிட்டோம், அழிஞ்சு போயிட்டோம். இந்த உலகத்துக்கு தடமாறி உள்ளத்தை கொடுத்து தடமாறி யோசிக்கிறார். ஆனா ஹிதாயத்துக்கு மட்டும் யோசிக்கிறார் இல்ல. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. இந்த ஆயத்தை முன்வைக்கிறாராம். பெரியவங்க சொல்றாங்க, தீன மூத்தாக்கள் சொல்றாங்க, இந்த ஆயத்தை வச்சு சொல்றாராம், முயற்சி செய்யறது எங்கட கையில, ஹிதாயத் அல்லட கையில தானே. ஆனா துன்யாக்கு முயற்சி செய்ய மட்டும் எங்கட ஆட்களுக்கு விளங்குது. இப்படி போகணும், இப்படி செய்யணும். அதனால பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த ஜமான்ல திடீர்னு மவுத்து வருது. மவுத்து வாரத்துக்கு முன்னால அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கும். இந்த உழைப்புக்கு அதிகமாக டைமை கொடுக்கும். ஏன்னா இந்த டைம்ல அல்லாஹ் தஆலா ரூஹ் எடுக்கிறாங்களே தெரியா. அல்லாஹ் தஆலா இந்த உழைப்பை செஞ்சு கொண்டு இங்கே போகல, களிமா சொன்ன நிலைமையில திருச்சி கொண்டு அல்லாஹ் ரூஹை கைப்பற்றணும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, எகுசலின் ஃபில் ஃபராகி ஃபதுபர் ருகூஇன் அஸா அன் யகூன மௌதுக பக்ததன் கம் மின் ஸஹீஹின் மாத மின் கைரி ஸகமி. சொன்னாங்க, உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஒரு அவகாசம் கிடைச்சா, கொஞ்ச நேரம் ஒரு ருக்கு செய்ய, குர்ஆன் திலாவத் செய்ய, அல்லாஹ் தீனுக்கு டைமை கொடுக்க உங்களுக்கு கொஞ்ச நேரம் கிடைச்சா அதை வீணாக்கிறவானம். ஏன்னா அசா ஐயக்கூன மௌத்துக்க பக்தன், ஏன்னா திடீரென்று உங்களோட மௌத்து வந்துடும். கம்மின் சஹீஹின் மாத்தமின் கைரி ஸகமி. எத்தனையோ உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க, மாத்தமின் கைரி ஸகமி, திடீரென்று போறாங்களோ தொட்டு, திடீரென்று மௌத்தாகிறார். நோயாளியை பார்த்து கொண்டு இருந்தவர் போறார், நோயாளி நல்லா இருக்கிறார். இதுதான் வாழ்க்கை. முடிஞ்சிடும். எங்க வச்சு எப்ப வச்சு அல்ல எடுக்க போறான்டே தெரியா. அதுக்கு முதல்ல ரெடி ஆகணும், அதுக்கு முதல்ல வாழ்க்கையை மாற்றணும், திருந்தோணும். மண்ணோட மண்ணா போறோம். இந்த தீனுடைய மஜ்லிஸ், எல்லா முயற்சிகள், இந்த பயான், இந்த தாவத், அல்லாட பாதையில போறே என்னைக்கு முயற்சி செய்யறோம்? அல்லாட்ட மேலான அந்தஸ்தை அடையணும், அல்லாட்ட மேலான பொறுப்பத்தை அடையணும். இதுக்கு தானே முயற்சி, இதுக்கு தானே தடமாறுறோம், இதுக்கு தானே தியாகம் செய்யறோம். செஞ்சு 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 கடைசியில தான் நல்லா கபூலியத்தை உண்டாக்குவானா. அதனால கண்ணியமான மௌத்து கிடைக்கும். இந்த உழைப்பை செஞ்சு கொண்டு போக்கல அல்லாஹ் தஆலா கண்ணியமான மௌத்தை தருவான், திருச்சி கொண்டு மௌத்தை தருவான், நினைக்கிற மாதிரி மௌத்தை உண்டாக்குவான். உழைப்பை செய்யணும், உழைப்புடைய மஹப்பத்தை கல்வுக்கு எடுக்கணும்.
கல்புக்கு உழைப்புடைய மஹப்பத் எடுத்துட்டோம் என்று சொன்னா துன்யாட வெறுப்பு அல்லாஹ் போட்டுருவான். துன்யாட வெறுப்பை போட்டுருவான். ஹதீஸ்ல வருது, வகன் வந்துருமா, ஒரு காலம் வரப்போக்கல மக்கள்கிட்ட ஆசிருத்தமான் வரப்போக்கல வகன் வந்துருமா. கேட்கப்பட்டுச்சு வகன் இல்லை என்ன யார சொல்லா சொன்னாங்க, ஹுப்பு துன்யா வகராஹியத்துல் மௌத், உலகத்துடைய மோகமும் மௌத்துடைய வெறுப்பும் உண்டாருன்னு சொன்னாங்க. இதெல்லாம் கலந்து போகணும் என்று சொன்னா, துன்யாட முகம்பத் போகணும் என்று சொன்னா தீன மகத்துவம் உள்ளது வரணும். தீன மகத்துவம் லேசா வராது, ஒரு பயான்ல வராது, ஒரு பயான கேட்டு வராது, ஒரு சில்லால வராது. முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும். தீன மகத்துவத்தை எடுக்கிறதுக்கு தடமாறிக்கொண்டே இருக்கணும். அலைஞ்சு செஞ்சு பாடுபட்டு கொண்டே இருக்கணும். தியாகம் செய்ய 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 அல்லாஹ் கல்புல வெளிச்சத்தை உண்டாக்குவான். கல்புல வெளிச்சம் உண்டாக்குவான். சஹாபாக்கள்கிட்ட வெளிச்சத்தை அல்லாஹ் உண்டாக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அஸ்ஹாபிக்க நுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் வானத்திலே மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போல, நீங்க அவங்கள யாரை பின்பற்றினாலும் வழி தவற மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நட்சத்திரத்துக்கு அல்லாஹ் தஆலா 3 சிறப்பை வச்சுக்கிறான். ஒரு ஆளின் சொல்றாரு, ஒரு ஆளும் எழுதிக்கிறாரு, 3 சிறப்பு என்ன தெரியுமா நட்சத்திரத்துக்கு அல்லாஹ் வச்சுக்கிறான். இந்த நட்சத்திரத்தை அல்லாஹ் வானத்துல உயர்த்தி வச்சுக்கிறான். இந்த நட்சத்திரத்தை அல்லாஹ் தஆலா பிரகாசமா வச்சுக்கிறான். இந்த நட்சத்திரத்தால் அல்லாஹ் கடல்ல போற கடல் பிரயாணிகளுக்கு வழிகாட்டுறதுக்கு எல்லாம் வச்சுக்கிறான். இந்த 3 தன்மையும் தாய்க்கும் எல்லாம் வச்சுக்கிறான். யார் தீன எடுத்து நடப்பாரோ அல்லாஹ் தஆலா வானத்தோட ஒத்தரமால ஒத்தி போட்டுருவான். கண்ணியத்திலையும் சரி துன்யாலையும் சரி எல்லா விஷயத்திலையும் ஒத்தி போட்டுருவான். அவர்த்தால பிரகாசமே பிரகாசம் தான், அவர்த்த வெளிச்சமே வெளிச்சம் தான். அவர் சஹாபியத்தானே பின்பற்றார். அவர்கிட்ட தீனிக்க போகல மக்கள் அவரை பின்பற்றுவாங்க, தாயை பின்பற்றுவாங்க. தாயை பின்பற்றி போக அவரும் வழி கேட்க போக மாட்டார். சஹாபாக்களுக்கு நாங்களும் பின்பற்றோம். சஹாபிக்கு என்ன அந்தஸ்து வச்சிருந்தான், நல்லா மேல உயரத்துல வச்சிருந்தான். உயரத்துல வானத்துல மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் போனண்டா அவ்வளவு அந்தஸ்துல வச்சிருந்தான். சஹாபாக்களோட பிரகாசம், அவங்களோட அமலோட பிரகாசம், அவங்களோட தாவத்தோட பிரகாசம், அவங்களோட மூஞ்சே பிரகாசம், அவங்களோட வாழ்க்கையே பிரகாசம், அவங்க நடந்தாலே பிரகாசம், போற இடமெல்லாம் பிரகாசம். போற இடத்தெல்லாம் சொல்லுவாங்க, எங்களே மாதிரி ஆகுறீங்களே, கூணு மிஸ்லன் எங்களே மாதிரி ஆகுங்களே, எங்களுக்கு சொல்ல எங்களே மாதிரி ஆகுங்களே. ஏன் அவங்கள்ட்ட பிரகாசம், வாழ்க்கையில தீன் எடுத்தீங்க. அவங்கள பின்பற்றார்களும் வழி தவறி போக மாட்டாங்க. யார் தீன் எடுத்து நடக்கிறாரோ, தீன உழைப்பை செய்கிறாரோ அவருக்கு அல்ல இந்த 3 கண்ணியத்தையும் கொடுப்பான். வானத்தினால வசதி போட்டுருவான், அவரை கொண்டு பிரகாசத்தை உண்டாக்கிடுவான், அவரை கொண்டு மக்களுக்கு ஹிதாயத் கிடைக்கும். அவரை பின்பற்றுவாங்க மக்கள், அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும். அதனால உம்மத்துடைய கவலையை சமக்கணும் சகோதரர்களே. முயற்சியமா இன்ஷா அல்லாஹ், முயற்சியமா இன்ஷா அல்லாஹ், சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ், கூடிய சீக்கிரம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட பாக்கியம் இன்ஷா அல்லாஹ் வரும். 4 மாதம் போறதுக்கு யார் தயார் இன்ஷா அல்லாஹ்? யாருக்கு நியத்தி இருக்குது இன்ஷா அல்லாஹ்? யாருக்கு நியத்தி இருக்குது அல்லாஹ்ட பாதையில போறதுக்கு ஒரு 4 மாதம்?